ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஒரு ஜோதிட தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடியே என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 4வது மாதமான ஏப்ரல் மாதம் நடந்துகிட்ருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏகப்பட்ட கிரக மாற்றங்களானது ஏற்படுது, அதோடு கிரக தாக்குதல்களானது ஏற்படுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி மர்ம ஆட்டமானது ஆரம்பமாக போகுது. அப்படி ஆகக்கூடிய மர்ம ஆட்டங்களை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மர்ம ஆட்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரக ஆட்டத்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி கிரக ஆட்டத்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கிரக ஆட்டத்தால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அந்த பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இதுக்கு முன்னாடி இருந்த கிரக அமைப்புகள் இப்போ ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்கு. அதோடு கிரகங்களுடைய மாறுதல்கள் தாக்குதல்களும் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு மாதிரி பலனை கொடுக்கும். அந்த பலனை நாம் கரெக்டாக தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதே போல் வாழ்க்கையில் பணங்கிறது தான் மெயினான ஒன்று. பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம், சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைக்கிறது கஷ்டம். 2 டஃப்பான ஜாப்பையுமே ஈஸியாக மாற்றுவதற்கு ஒரு சூட்சம பரிகாரம் ஒன்று இருக்குது. அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால உங்களுக்கு பணம் எப்படி தங்கும் அப்படிங்கிற ரகசியத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக மொத்தம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கும்ப ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான பலனை நான் என்ன சொல்கிறேனோ அதை தெரிஞ்சு பலன் பெற முடியும். ஸோ கும்ப ராசிக்காரங்க அவிட்ட 3-4 பாதங்கள், சதயம், புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கும்பராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கிரகநிலை தாக்கங்கள் இப்போ எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கிரகநிலை தாக்குதல்கள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ராசியில் புதன், செவ்வாய், ராகு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், சனி, திகிரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் குரு, கலஸ்தரஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன். கிரகநிலைகளுடைய தாக்கங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இப்படி அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். எதையுமே ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பதில் வல்லவராக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் ஏப்ரல் 8 தொழில் தொடர்பான விஷயங்களில் தீர ஆலோசிக்கணும். ஒரு முறைக்கு 2 முறை தீர ஆலோசிக்கணும். அப்படி ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். பலராலும் செய்ய முடியாத காரியங்கள் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நிலை கிரகங்களால் வரலாம். அதோடு பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும். வழக்குகள் ஏதாவது தொடுத்திருந்தீங்கன்னா அதில் சாதகமான போக்கு காணப்படும். மொத்தத்தில் கிரகநிலை தாக்குதல்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். இதில் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்கள் இருக்கும். மெயினாக வாடிக்கையாளர்களிடம் சாமர்த்தியமாக பேசுனீங்கன்னா அதன் மூலம் வியாபார வளர்ச்சி பெறும். ஸோ சாமர்த்தியமாக பேச பாருங்கள். அடுத்தவர்கள் கூடக்கூடிய ஆலோசனைகளை ஏற்கும்போது கவனம் தேவை. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு வாடிக்கையாளர்களிடம் ஒரு மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தவர்கள் கூடக்கூடிய ஆலோசனை ஏறுங்க, அது ரொம்பவே நல்லது. அதனால தான் கவனம் தேவைங்கிற மாதிரி சொல்கிறேன். எதையாக இருந்தாலும் தொழிலில் ஆராய்ந்து பார்த்து செய்வது ஒரு வகையில் நல்லதுங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா கூடுதலாக இந்த டைம் உழைக்க வேண்டியது இருக்குது. வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கலாம். ஸோ அதனால் தாராளமாக புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள். குடும்பத்தில் இருப்பவர்களால் உங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். முக்கிய நபர்களுடைய அறிமுகத்தால் நன்மையானது உண்டாகும். அதோடு கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான நிலையானது காணப்படும். பிள்ளைகளுக்காக கூடுதல் நேரம் செலவு செய்ய வேண்டியது இருக்குது. அதோடு பெண்களுக்கு பணவரவு இந்த டைம் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியமும் லாபகரமாய் நடந்து முடியும். செயல்திறனும் உங்களுக்கு கூடும். ஸோ செயல்திறன் கூடுறது, லாபமாக இருக்கிறது, இந்த மாதிரி பாசிட்டிவாக பெண்களுக்கு நாட்கள் இருக்கும். மாணவர்களுக்கு கூட பாடங்களை மனநிறைவோடு படிக்கணும். கூடுதல் மதிப்பெண் பெற நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி அப்போ தான் வெற்றியடையும்.
அப்புறம் கலைஞர்கள் கூட உற்சாகமோடு செயல்பட்டிங்கன்னா கொடுத்த வாக்கினை காப்பாற்றி விடுவீங்க. அதோடு படவரவு தாராளமாக இருக்குது. தேவையான பட வாய்ப்புகள் வரும். ஸோ அதனால் அந்த பட வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுங்க. அரசியலில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும். குறிப்பிட்ட சிலர் உங்களுக்காக பேசுவாங்க. நற்காரியங்களில் ஈடுபட்டிங்கன்னா பேரும் புகழும் கிடைக்கப்பெறும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் உங்கள் துறைக்கேற்ப நான் சொன்ன தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்களா, அதற்கேற்ப நடந்துக்குங்க. ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கேற்பவும் சிறப்பு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதையும் சொல்லிடுறேன், வாங்க பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏப்ரல் 8 பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரிடும். வாக்குவன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது உங்கள் நட்சத்திரத்துக்கு நல்லது. நெக்ஸ்ட்டு சதயமில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏப்ரல் 8 உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். இயந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் கூட உங்களுக்கு நீங்குங்க. நெக்ஸ்ட்டு புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்த கும்பராசி நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த ஏப்ரல் 8 குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சி தரும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்கும். கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். நீங்கள் ஏதாவது செய்கிறதா இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமை இனி திங்கள், புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினம் ஏப்ரல் 1, 2, 28, 29, 30. அதிர்ஷ்ட தினம் ஏப்ரல் 22, 23. உங்களுக்கான முழுமையான பலன்கள் கிரகங்களால் என்னங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ தான் பரிகாரத்துக்கு வரப்போகிறோம். பணம் கையில் தங்க செம்பருத்தி வைத்து பரிகாரம் செய்ய வேண்டும். அது எப்படி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். தெளிவாக தெரிஞ்சு பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க. பணம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. பணம் இருந்தால் தான் நம்மால் நம்மளுடைய வாழ்க்கை வாழ முடியும். அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான பொருட்களை வாங்க முடியும். அப்படிப்பட்ட பணத்தை நம்ம பல விதங்களில் சம்பாதித்தாலும் சம்பாதித்த பணம் கையில் தங்காமல் வீண் செலவாகி கொண்டே இருக்குது என்பவர்களும், வாங்கி கடனை திருப்ப அடைக்க முடியாமல் கஷ்டப்படுவர்களும் செய்ய வேண்டிய ஒரு செம்பருத்தி பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை கும்பராசிக்கார நேயர்கள் நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறுங்க. இதை செய்திங்கன்னா பணம் கையில் தங்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான மலர்கள் உகந்த மலர்களாக திகழும். ஒரு சில மலர்கள் அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த மலராக இருக்கும். அந்த வகையில் அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த மலராகவும் அதே சமயம் தன அகர்ஷணத்தை ஈர்க்கக்கூடிய மலராகவும் பிரபஞ்ச பேராற்றலை தன்னகத்து கொண்ட மலராகவும் திகழ்வது செம்பருத்தி மலர். ஒற்றை செம்பருத்தி மலரை வைத்து நாம் மிகவும் எளிமையான முறையில் இப்படி பரிகாரம் செய்ய நம்மளுடைய கையில் பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கும். ஸோ அந்த பரிகாரத்தை பற்றி இப்பொழுது சொல்ல போகிறேன். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு உகந்த நாட்கள் இனி வளர்பெறி நாட்கள். இருப்பினும் வளர்பெறி நாட்களில் அஷ்டமி, நவமி, கரிநாள் போன்ற நாட்களை தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் உங்கள் ராசிக்காரங்க பரிகாரம் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம் இல்லாத நாளாகவும் பார்த்து செய்ய வேண்டும். இதற்கு நமக்கு ஒரு கண்ணாடி கிண்ணம் வேண்டும். சிறிய அளவில் இருந்தாவே போதும். இது நிறைய சுத்தமான நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு அதில் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்து அதன் விதைகளை போட்டுருங்க. அதற்கு மேல் ஒரே ஒரு சிவப்பு நிற செம்பருத்தி பூவை எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு விடுங்க. இப்பொழுது உங்களுடைய வலது கையில் இருக்கக்கூடிய சுண்டு விரலை மட்டும் தண்ணீருக்குள் வைத்து ஓம் ஸ்ரீ ஓம் எனும் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். இவ்வாறு உச்சரித்து முடித்த பிறகு உங்களுடைய பணம் தொடர்பான எந்த வேண்டுதலாக இருந்தாலும் கோரிக்கையாக இருந்தாலும் அதை முழு மனதோடு நினைத்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த செம்பருத்தி பூவை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுவிட்டு அந்த தண்ணீரை கொடுத்து விட வேண்டும். இப்படி ஏப்ரலில் தொடர்ச்சியாக 11 நாட்கள் இதை செய்வீங்க என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தொடர்பான தரித்திரம் முற்றிலும் நீங்கும். பணம் ஏதாவது ரூபத்தில் உங்கள் கைக்கு வந்து கொண்டே இருக்கும். வந்த பணமும் வீண் விரயம் ஆகாமல் சேமிப்பாக உயரும். எளிதில் கிடைக்கக்கூடிய செம்பருத்தி பூவை வைத்து இந்த முறையில் பரிகாரம் செய்யுங்க.
உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதோடு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளும் விலகும். மேலும் வீண் விரயங்கள் குறைந்து சேமிப்புகள் உயர ஆரம்பிக்கும். ஸோ நம்பிக்கையோட கும்ப ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பலன்கள் பரிகாரங்கள் தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.